ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் கேட்ட டாபிக் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரீங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் அப்பாவை அறிமுகப்படுத்துகிறீங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னோடய அப்பா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா என் அப்பா அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஈஸியாக பேசிடுவோம். டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக பேசிடுவோம். ஆனால் இதை கோர்வையாக பேசுகிறது எப்படின்னா டிவி பார்த்துட்டு இருக்கவங்க எங்கள் அப்பா, இதை பேசுகிறது தான் இங்கிலீஷில் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பேசலாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம பிரித்து எடுத்துடலாம். இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? என் அப்பா. யார்? அவர் என் அப்பா. அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பிரித்தாச்சு. என் அப்பா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பிரித்தாச்சு. அவர் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பிரித்து எடுக்கணும். எங்கள் அப்பா என்ன செயலை செய்து கொண்டிருக்காங்க? டிவி பார்த்துட்ருக்காங்க. யார்? அவர் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எங்கள் அப்பாவை நான் எப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அவர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ எங்கள் அம்மாவை நான் எப்படி எடுத்துக்கணும்? அவள். புரிஞ்சா? அதனால தான் இந்த சென்டென்ஸை நம்ம பிரித்து எழுதும் போது அவர் அவர் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறோம். இதை ரெண்டாக உடச்சி பிரித்து எடுக்கிறோம். அவர் என் அப்பா. யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள ஃபர்ஸ்ட் பேசணும். செகண்ட், அவர் என்ன செயலை செய்து கொண்டிருந்தாங்களோ அதை நம்ம பேசணும். அவர் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார். ரெண்டாக பிரித்தாச்சா? புரிஞ்சிருச்சா? இப்போ கோர்வையை அப்படி பேசலாம். சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் ரொம்ப நிதானமாக நிறுத்தி சொல்கிறேன் பாருங்களேன். கோர்வையாக அப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சென்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஈஸியாக பேசிடலாங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ரொம்ப பேர் கேட்ட டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவர் என் அப்பா. இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? அவர் என் அப்பா. அவர்னா he is my father. he is my father. அவர் என் அப்பா. பார்க்க பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? he is my father. அவர் என் அப்பா. he is my father. ஓகே, இப்போ எங்கள் அப்பா என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசணும். என்ன செயலை செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம்? அவர் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார். யார்? அவர். he is watching TV. he is watching TV. வாட்ச் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா தொடர்ந்து ஒரு செயலை செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுகிறோம். உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா? he is my father அப்படின்னா அவர் என்ன அப்பா. he is watching TV அப்படின்னா அவர் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. டிவி பார்த்து கொண்டிருப்பவர் என் அப்பா. இதை தான் நம்ம பேசணும். இந்த ரெண்டு சென்ஸ் ஈஸியாக பேசிடலாம், இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதை எப்படி பேசணும்? டிவி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எங்கள் அப்பா, அவர் என் அப்பா சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை பேசுகிறதுக்கு தான் இந்த ரெண்டு சென்டென்ஸை நம்ம படிச்சிருக்கோம். எப்படி பேசணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இது எப்படி பேசலாம்? டிவி பார்த்துட்டு இருக்கிறவர் எங்கள் அப்பா, என்னோட அப்பா. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பேசணும். யாரை பற்றி பேசுகிறோம்? அவர் என் அப்பா. அவர் என் அப்பா. he is my father. ஓகே, அடுத்து கவனிங்க. அவர் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? டிவி பார்த்து கொண்டிருக்கிறார். யார்? அவர். he is watching TV. இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸை பேசும்போது இதுதான் எக்ஸாக்டான கரெக்டான மீனிங் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. he is my father. he is watching TV. இதை நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பேசிடுறோம். ஆனால் நல்லா கவனிங்க, நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருக்கிறவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லணும். அப்போது இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஹி அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம எடுத்துட்டு இதுக்கு பதிலாக ஒரு சின்ன வேர்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஹூ அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள்,
he is my father who's watching TV. இப்போ இந்த who அப்படிங்கிறது ஒரு கேள்வி வாக்கியம் கிடையாது, ஒரு இணைக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்குது. நல்லா கவனிங்க. ஹூக்கு முன்னாடி வரக்கூடியது யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள பற்றி நம்ம பேசணும். ஹூக்கு அப்புறம் அவர் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த செயலை பற்றி நம்ம பேசணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதனையும் அந்த மனிதர் செய்யக்கூடிய செயலையும் இணைச்சி பேசக்கூடியது தான் ஹூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ சேர்ந்து வாசிங்க பக்கம். He is my father who's watching TV. He is my father who is watching TV. டிவி பார்த்துட்டு இருக்கிறவர் எங்கள் அப்பா, என்னோட அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் he is my father, he is watching TV அப்படின்னா அது தப்பான மீனிங் வந்துடும். அது கரெக்டான மீனிங் கிடையாது. இந்த இடத்துல அவர் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி தான் அந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஹூ அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணணும். டிவி பார்த்துட்டு இருக்காங்கள அவங்க தான் என் அப்பா. he is my father who's watching TV. புரிஞ்சா? he is my father who is watching TV. டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னோட அப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கியங்கள் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சமைத்து கொண்டு இருக்கிறாங்கல்ல அவங்க தான் என்னோட அம்மா. அங்கே விளையாடிட்டு இருக்காம்ல அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு. அங்கே பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்கள அவங்க தான் என்னோடய டீச்சர். மேடையில் டான்ஸ் ஆடுறல்ல அவள் தான் என்னோடய சகோதரி. பாருங்களேன், ஒருத்தங்களை புதுசாக ஒருத்தங்க கிட்ட நம்ம அறிமுகப்படுத்தும் போது இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்கள் இங்கிலீஷில் சூப்பராக பேச போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன வேர்ட் தான் ஹூ வச்சு தான் பேச போகிறோம். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலுமே சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 டேஸ் கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், அங்கே விளையாடி கொண்டிருக்கிறவன் என் நண்பன். தூரத்தில் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டுருப்பான். நான் அப்போ தான் புதுசாக எங்கள் அம்மாக்கிட்டேயோ எங்கள் அப்பாக்கிட்டேயோ சொல்கிறேன், அம்மா அங்கே விளையாண்டுருக்கோம்ல அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டுமா சொல்கிறேன். பார்த்தீங்களா? அவன் என் நண்பன் அப்படிங்கிறத பேசிடுவோம், அவன் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத பேசிடுவோம். ஆனால் அதை கோர்வையாக பேசுகிறது தான் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக பேசிடலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, இந்த சென்டென்ஸை நம்ம பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ஏன்னா இப்போ தான் நம்ம புதுசாக கற்றுக்குறோம். இந்த மாதிரி வாக்கிங்கில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, புதுசாக கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து தான் நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கிட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? இங்கே நான் யாரை பற்றி எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன்? அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், யாரை பற்றி பேசுகிறேன்? என் நண்பன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் நம்ம புரிஞ்சுக்கணும், தமிழில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அவன் என் நண்பன். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃப்ரெண்டை நான் பேசிட்டேன், அவன் என் நண்பன் அப்படின்னு பேசிட்டேன். ஓகே, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சிட்ருக்கானோ அதை நான் சொல்லணும். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிகிட்ருக்கான்? அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். இதை நம்ம செகண்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத பேசணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க என்ன செயலை செய்து கொண்டிருக்காங்களோ அதை பற்றி பேசணும். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கான்? அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். இதை எப்படி நம்ம தமிழில் எடுத்துக்கணும்? அவன் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாக பிரிச்சாச்சா? புரிஞ்சா? ரெண்டாக பிரிச்சாச்சா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம், டக்கு டக்குன்னு சென்டென்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியுதுக்காக தான் நான் உங்களுக்கு தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என் ஃப்ரெண்டை பற்றி பேசியிருக்கேன், அவன் என் நண்பன். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு என்ன செயலை செஞ்சுட்ருக்கானோ அதை பற்றி நான் இங்கே எழுதியிருக்கேன், அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். ஓகே, எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்கள் பக்கம். அவன் என் நண்பன் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவன் என் நண்பன். ஓகே, செகண்ட் பாருங்கள், அவன் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் பிளேயிங். எங்கே? அங்கே, தேர். அவன் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் பிளேயிங் தேர். ஹீ இஸ் பிளேயிங் தேர். ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ இருந்து உங்களுடைய ஆன்சரை இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை எப்படி பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ நம்ம கோர்வையாக பேச போகிறோம். எங்கே எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நிறைய பேர் சூப்பராக பேசிட்டீங்க. வெரி குட், சூப்பருங்க. புரிஞ்சில்ல, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருச்சுல. நிறைய பேர் அதை ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. மகா இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி பேசலாம்? அங்கே விளையாடி கொண்டிருக்கிறவன் என் நண்பன். எப்படி பேசலாம்? ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹூஸ் பிளேயிங் தேர். ஏன் ஹூ ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துல? பாருங்கள் எப்படி பேசலாம். ஃபைனல் பாருங்கள், ஃபைனல் அவுட் எப்படி வரும்? பேசுங்க பார்க்கும். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் who's playing there. இங்கே நம்ம ஹீஸ் பிளேயிங் தேர் அப்படிங்கிறத நம்ம இங்கே பேசக்கூடாது. அந்த ஹீயை நம்ம தூக்கிட்டு ஹூ அப்படிங்கிறத பேசணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தங்களை நம்ம பேச வரும்போது அவன் என்னுடைய நண்பன் அப்படிங்கிறத பேசிட்டோம். அதுக்கப்புறம் அவன் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த இடத்துல சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹூ அப்படிங்கிற கனெக்டிங் வேர்டு நம்ம ஆட் பண்ணி பேசணும். ஸோ இந்த மாதிரி பேசும்போது நம்ம இப்படி தான் பேசணும். ஓகேங்களா? ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஹூஸ் பிளேயிங் தேர். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஹூஸ் பிளேயிங் தேர். ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஹூ அப்படிங்கிற வேர்டை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா, அவர் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம சப்ஜெக்டை தூக்கிட்டு ஹூ ஆட் பண்ணி பேசணும். நம்ம ஒருத்தங்களை பற்றி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பேசும்போது இங்கே நம்ம சப்ஜெக்டை வச்சு பேசணும். அவர் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பேச வரும்போது அந்த இடத்துல சப்ஜெக்டை தூக்கிட்டு ஹூ ஆட் பண்ணி பேசணும். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஹூஸ் பிளேயிங் தேர். அங்கே விளையாடி கொண்டிருக்கிறவன் என் நண்பன். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. அங்கே விளையாடி கொண்டிருப்பவன் என் தம்பி. இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் மறக்காமல் பண்ணணுங்க. அடுத்து பாருங்கள், சமையல் அறையில் சமைத்து கொண்டிருப்பவள் என் அம்மா. நம்ம அந்த பேச்சுலக்கில் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்களா, அவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? எங்கள் அம்மா அப்படிங்கிறத ஈஸியாக பேசிடலாம். எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பேசலாம். ஆனால் அதை கோர்வையாக பேசும்போது கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்ல வர்றது தான், அப்படின்னு பேச வர்றது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி சென்டென்ஸை ரெண்டாக உடச்சி பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாருங்களேன், நீங்களே பேசுவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேசணும்? யாரை பற்றி பேசியிருக்கோம்? எங்கள் அம்மா பற்றி பேசியிருக்கோம். அவள் என் அம்மா. ஷீ இஸ் மை மாம், மதர். ஷீ இஸ் மை மதர். ஓகே, எங்கள் அம்மா என்ன செயலை செஞ்சிட்ருக்காங்க? அவள் சமையலறையில் சமைத்து கொண்டிருக்கிறாள். நம்ம மரியாதையாக பேசும்போது அவங்க சமையலறையில் சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம எழுதும் போது இப்படி தான் எழுதி ஆகணும். ஓகே, ஷீ இஸ் குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். எங்கள் அம்மா சமைச்சிட்ருக்காங்க. எங்கே? கிச்சனில், சமையல் அறையில். எங்கெல்லாம் சமையல் அறையில் அப்படின்னு பேச வரோமோ அங்கே இந்த கிச்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஷீ இஸ் மை மதர். ஷீ இஸ் குக்கிங் இன் த கிச்சன். ஷீ இஸ் மை மதர். அவள் என் அம்மா. ஷீ இஸ் குக்கிங் இன் த கிச்சன். அவள் சமையலறையில் சமைத்து கொண்டிருக்கிறாள். ஓகே, இதை எப்படி லிங்க் பண்ணி பேசலாம் சொல்லுங்கள் பக்கம். பேசலாமா? ஷீ இஸ் மை மதர். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சமையலறையில் சமைத்து கொண்டிருப்பவள் என் அம்மா. ஷீ இஸ் மை மதர் ஹூஸ் குக்கிங் இன் த கிச்சன். தட்ஸ் ஆல். இந்த ஹூ எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் அம்மாவை பற்றி நான் அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன செயலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வரும்போது இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கு பதிலாக நான் ஹூ அப்படிங்கிறத பேசணும். ஈஸியாக இருக்கா? ஷீ இஸ் மை மதர் ஹூஸ் குக்கிங் இன் த கிச்சன். பேசுங்க பக்கம். ஷீ இஸ் மை மதர் ஹூ இஸ் குக்கிங் இன் த கிச்சன். சமையலறையில் சமைச்சிட்ருக்காங்களா, அவங்க தான் என் அம்மா. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. சமையலறையில் சமைத்து கொண்டிருப்பவள் என் தங்கை. இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் என்ன பண்ணுங்கள், நீங்களாக தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாராலுமே சீக்கிரமாக நல்லாவே பேச முடியுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நம்ம டேரெக்டாக சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 சென்டென்ஸும் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து நிதானமாக பொறுமையாக சொல்லிக் கொடுத்தேன். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம சென்டென்ஸ் பேச போகிறோம். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்ல ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலுமே பேச முடியும்.
பேசலாமா? ஓகே, பாருங்களேன். மேடையில் நடனம் ஆடிக்கொண்டிருப்பவள் என் சகோதரி. எப்படி சொல்லலாம்? இந்த ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு யாரை பற்றி பேசணும்? என் சகோதரி. அவள் என் சகோதரி. இதை இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? என் சகோதரி அப்படின்னா மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் டேரெக்டாக மை சிஸ்டர் அப்படின்னு பேச முடியாது. ஷீ இஸ் மை சிஸ்டர் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? என் சகோதரி. இப்போ டேரெக்டாக அந்த இடத்துல சிஸ்டர் அப்படின்னு பேசிட முடியாது. ஷீ இஸ் மை சிஸ்டர் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக மை சிஸ்டர் அப்படின்னு பேசினீங்கன்னா அந்த சென்ஸ் கரெக்டாக வராது. ஷீ இஸ் மை சிஸ்டர். ஷீ இஸ் மை சிஸ்டர். ஷீ இஸ் மை சிஸ்டர். அவள் என் சகோதரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல அவள் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாயிண்டட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா மேடையில் நடனம் ஆடி கொண்டிருப்பவள். இதை நம்ம எப்படி தமிழ் எடுத்துக்கணும்? மேடையில் நடனம் ஆடி கொண்டிருக்கிறாள். அவள் மேடையில் நடனம் ஆடி கொண்டிருக்கிறாள். இப்படி தான் இருக்கணும். நம்ம இதை எப்படி பேசலாம் சொல்லுங்கள் பார்க்கும். அவள் மேடையில் நடனம் ஆடி கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் டான்சிங். ஷீ இஸ் டான்சிங் எங்க? மேடையில். ஆன் தி ஸ்டேஜ். ஷீ இஸ் மை சிஸ்டர். ஷீ இஸ் டான்சிங் ஆன் ஸ்டேஜ். இப்போ இந்த இடத்துல எங்கே ஹூ ஆட் பண்ணி பேசணும்? சூப்பர், வெரி குட். இந்த ஷீயை மட்டும் தூக்கிடுங்க. ஷீயை மட்டும் தூக்கிட்டு இந்த இடத்துல ஹூ ஆட் பண்ணி பேசுங்க. ஷீ இஸ் மை சிஸ்டர் ஹூ இஸ் டான்சிங் ஆன் தி ஸ்டேஜ். மேடையில் நடனம் ஆடிக்கொண்டிருப்பவள் என் சகோதரி. புதுசாக ஒருத்தங்க கிட்ட அறிமுகப்படுத்தும் போது நம்ம இந்த ஹூ வச்சு பேசணும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப பேசிக் தான். இந்த ஹூ வச்சு நம்ம ரொம்ப பேசிக்கானது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை வச்சு நான் நிறைய கான்செப்ட் இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக தனியாக வீடியோ பண்ணுறேன். அடுத்து பாருங்களேன். அவர்களுடன் பேசிக்கொண்டிருப்பவர் என் ஆசிரியர். அவர்களுடன் பேசிக்கொண்டிருப்பவர் என் ஆசிரியர். எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம அவர் என் ஆசிரியர் அப்படிங்கிறத பேசணும். ஹீ தான் வரும். ஏன்னா இங்கே பாருங்களேன், பேசிக்கொண்டிருப்பவர் ஒரு ஆண் பாலை பற்றி தான் பேசியிருக்கோம். ஹீ இஸ் மை டீச்சர். ஹீ இஸ் மை டீச்சர். அவர் என் ஆசிரியர். அவர் என்ன செயலை செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புதுசாக அறிமுகப்படுத்துகிறோம். அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் டாக்கிங். யாரு கூட பேசிகிட்டு இருக்காங்க? அவர்களுடன். உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர்களுடன் அப்படின்னா வித் தெம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஹூ ஆட் பண்ணி பேசணும். சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூப்பருங்க. ஹீ இஸ் மை டீச்சர் ஹூ இஸ் டாக்கிங் வித் தெம். அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்களா, அவங்க தான் எங்கள் டீச்சர். ஒரு 10 பேர் கூட பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம், அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்களா, அவங்க தான் எங்கள் டீச்சர், அவங்க தான் என்னோடய டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம இந்த ஹூ ஆட் பண்ணி பேசுகிறோம். ஏன் ஹூ ஆட் பண்ணி பேசுகிறோம்? ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துகிறோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் ஹூ வச்சு பேசுகிறோமோ, அதாவது இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஹூக்கு முன்னாடி வருதுலாம் யாரை நம்ம பேசுகிறோமோ அவங்கள பேச போகிறோம். ஹூக்கு அப்புறம் அவர் என்ன செயலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல வரும்போது இந்த மாதிரி பேசணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. அவர்களுடன் பேசி கொண்டிருப்பவர் என்னுடைய ஆங்கில ஆசிரியர். இது ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் என்னையை வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன். என்னையை நினச்சிட்டு கரெக்டான ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லிடுங்க. அடுத்து பாருங்களேன். மரத்துக்கடியில் உட்காந்துருக்கிறவங்க என் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்குள்ள ஒரு வயசான தாத்தா உட்காந்துருப்பாங்க. நாங்கள்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன், மரத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்களா, அவங்க தான் என்னோடய தாத்தா சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஸோ எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பக்கம். ஒருத்தங்களை நான் புதுசாக ஒருத்தவங்க கிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன். பேசலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பேசணும்? ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே நான் யாரை பற்றி பேசுகிறேன், யாரை அறிமுகப்படுத்துகிறேன்? என்னோடய தாத்தாவை பற்றி தான் பேசுகிறேங்க. ஓகே, அவர் என் தாத்தா. He is my grandfather. Okay, அவர் என் தாத்தா. He is my grandfather. He is my grandfather. அவர் என் தாத்தா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவர் நம்ம எப்படி சொல்கிறாங்க? அவர் மரத்துக்கடியில் உட்காந்துருக்காங்க. He is
சிட்டிங், அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே? மரத்துக்கு அடியில். அடியில் அப்படிங்கிறத பேசணும். அடியில்னா அண்டர் அப்படின்னு சொல்லுவோம். எதற்கடியில்? மரத்துக்கு அடியில். த ட்ரீ. தட்ஸ் ஆல். ஹீ இஸ் மை கிராண்ட்ஃபாதர். ஹீ இஸ் சிட்டிங் அண்டர் த ட்ரீ. அவர் மரத்துக்கடியில் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஹூ அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி பேசணும். சேர்ந்து பேசலாமா? ஹீ இஸ் மை கிராண்ட்ஃபாதர் ஹூ இஸ் சிட்டிங் அண்டர் த ட்ரீ. மரத்துக்கடியில் உட்காந்துருக்கிறவங்க என்னோட தாத்தா. ஈஸியாக இருக்கா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஹூ தான் ரொம்ப முக்கியம். இந்த ஹூ எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அதுக்கப்புறம் அவங்க என்ன செயலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பேசும்போது அந்த இடத்துல தான் நம்ம ஹூ ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். மேடையில் பாடிக்கொண்டிருப்பவன் என் சகோதரன். ஒரே ஒரு பையன் மட்டும் மேடையில் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாடிட்டுருக்காப்புல. கீழே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட, மேடையில் பாடுறோம்ல அவன் தான் என் தம்பி, என்னோடய சகோதரன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஹீ இஸ் மை பிரதர் ஹூஸ் சிங்கிங் ஆன் தி ஸ்டேஜ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா ஏன் ஹூ இங்கே வருதுன்னு? ஹீ இஸ் மை பிரதர் ஹூ சிங்கிங் ஆன் தி ஸ்டேஜ். மேடையில் பாடிக்கொண்டிருப்பவன் என் சகோதரன். இப்போ நம்ம ஃபைனலாக 2 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா? ஈஸியாக இருக்குதா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படியாவது இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசிக்கான சென்டென்ஸை எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணணும். என்னோடய வேலை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி என்ன பண்ணுங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதாவது நீங்கள் தொடங்குற வரைக்கும், ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஓகே. மைதானத்தில் வேகமாக ஓடுகிறவன் என் நண்பன். ஒரு 15-20 பேர் ஓடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு முன்னாடி வேகமாக ஓடுறவனை பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன். அவன் என் நண்பன். மைதானத்தில் வேகமாக ஓடுறான்ல, இப்போ வேகமாக ஓடுறவனா நம்ம கரெக்டாக தனியாக துணுக்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவன் தான் முன்னாடி ஃபாஸ்ட்டாக ஓடுவான். அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறேன். பேசலாமா? ஓகே, டக்குன்னு பேசுங்க. ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவன் என் நண்பன். ஓகே, அவன் என்ன செயலை செஞ்சுட்டு இருக்கான்? மைதானத்தில் வேகமாக ஓடிட்டு இருக்கான். அவன் தான் என் ஃப்ரெண்டு. Who's running fast in the ground? That's all. He's my friend who's running fast in the ground. ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். பேருந்தை ஓட்டி கொண்டிருப்பவர் என் மாமா. பஸ்ஸில் போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போவோம். அங்கே பஸ் ஓட்டுறாங்களா, அவங்க எங்கள் மாமா தான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். He is my uncle who's driving. எதை ஓட்டுறாங்க? பேருந்தை, the bus. He is my uncle who's driving the bus. ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அகைன் இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்குள்ளே லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணுங்க. தேங்க்யூ.